நம்மளால செய்ய முடியாதது எதுவுமே இல்ல. நம்மளால முடியும்னு நெனச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அப்படித்தான் இன்னைக்கு கட்லட் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையாலுமே நான் இதுவரைக்கும் கட்லட் சாப்பிட்டதே இல்ல. ஏன் அத நேர்ல கூட பார்த்ததில்ல. சரி இன்னைக்கு நம்ம வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு, ஒரு வெங்காயத்த சின்ன சின்னமா கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கொத்தமல்லி, கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் கெட்டியா இருந்ததுனால தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டான பதத்துக்கு பெசஞ்சு எடுத்துக்கிட்டேன். கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அதனால் பிரெட் இருந்துச்சு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காயட்டுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம பெசஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதை நான் கார்ன்ஃப்ளவரில் போட்டு டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒன்று உடஞ்சிருச்சு. பாக்கி எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறு சைடு திருப்பி போட்டுக்கிட்டேன். உண்மையிலுமே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரியே எனக்கு தெரியலை. என்னமோ ஏற்கனவே செஞ்ச மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிருந்தேன். நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கையிலே ஆசையாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டே ஒரு டைம் எடுத்து சாப்பிட்டேன் ஆர்வம் பொறுக்காம. உண்மையிலுமே சொல்கிறேன், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதோட சைஸும் சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. என் வீட்டுக்காரும் சூப்பராக இருக்குனாரு. நான் கடையில் வாங்கி சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. நான் செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்க